எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்க படம் 2016 ஒரு ஸ்பானிஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளிவந்த பாய் மிஸ்ஸிங். த பாடி, இன்விசிபிள் கெஸ்ட் மாதிரியான படங்களை கொடுத்த ஓரியல் பவுலோ ஸ்க்ரீன் பிளே எழுதி மரியா டெல்மர் டர்கரோனான்ற ஒரு லேடி இயக்கியிருக்கிற படம் தான் பாய் மிஸ்ஸிங். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் பத்திக்கிட்டு எறிகிற ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட நம்மளை சீட் எஜ்ஜில் உட்கார வச்சு கிளைமேக்ஸில் யாராலையும் யூகிக்க முடியாத ஒரு ட்விஸ்ட் கொடுத்து மிரட்டி விட்ட ஒரு படம். முகத்தில் அடிபட்டு ரத்த காயங்களோட ஒரு சின்ன பையன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அது வழியா போன ஒரு போலீஸ் டீம் அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு கிட்னாப்பரால கடத்தப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த பையன் கிட்ட போலீஸ் நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. அவன் எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறான். உடனே அவங்க அம்மாவான லாயருக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனால பேசவும் கேட்கவும் முடியாதுன்னு அவங்க அம்மா மூலமா போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த பையனோட அம்மா அவன்கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேசி அந்த கிட்னாப்பரை பத்தி விசாரிக்கிறாங்க. கிட்னாப்பரை அந்த பையன் அடையாளம் காட்ட போலீஸ் அந்த கிட்னாப்பரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில அந்த பையனுக்கும் இந்த கிட்னாப்பருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிய வருது. அந்த கிட்னாப்பரை போலீஸ் ரிலீஸ் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தன்னையும் தன்னோட பையனையும் யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அவங்கள ஃபாலோ பண்றது அந்த கிட்னாப்பர் தான் நினைச்ச அவங்க பையனோட சேஃப்டிக்காக அந்த கிட்னாப்பரை மிரட்ட சொல்லி தன்னோட டிவோர்ஸ் செய்யப்பட்ட கணவர்கிட்ட உதவி கேட்கறாங்க. அந்த பையனோட அப்பா அந்த கிட்னாப்பரை மிரட்டுறதுக்காக நிறைய குற்றங்கள் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்து இருந்த 2 பேரை ஹையர் பண்றாரு. அப்பதான் அந்த பையன் தன்னோட அம்மா கிட்ட ஒரு உண்மையை சொல்றான். அவனை யாரும் கடத்தலன்னு ஸ்கூல்ல அவனோட சீனியர்ஸ் அவனை ரேக் பண்றாங்க. அவங்களுக்கு பயந்து தான் அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து ஓடினேனும் அவங்க அம்மா கிட்ட ஒரு உண்மையை சொல்றான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான அவங்களோட அம்மா உடனே தன்னோட கணவருக்கு கால் பண்ணி அந்த கிட்னாப்பரை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா அவரு அந்த கிட்னாப்பரை கொன்னு கார்ல வச்சு எரிச்சிட்டு தான் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டோட பரபரப்போட உச்சியில நம்மளை உட்கார வச்சு கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்ட் வச்ச ஒரு செம்மையான த்ரில்லர் படம். ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி. இந்த படத்தை பார்த்துட்டு பிடிச்சவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.